ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். 28/7/2026 ஜூலை மாதத்தின் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ பராவரிடத்திலே ஆடி மாதத்திலே 12ஆம் நாள் தட்சிணாமூர்த்தி புண்ணிய காலத்திலே, தட்சிணாயன புண்ணிய காலத்திலே, கிருஷ்மரதோ முதுவேன காலத்திலே, கடக மாதத்திலே, சுக்லபக்ஷத்திலே, சதுர்த்ததி திதி மாலை 7:32 வரை, பின் பௌர்ணமி திதியான இந்த நாளில் பூராண நட்சத்திரம் 3 மணி வரைக்கும் இருக்கும், சாயங்காலம் வரைக்கும். பின்பு உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாள், இந்த பௌர்ணமிக்கு முன்னிட சதுர்த்தி வந்தாலே பவித்திர சதுர்த்தசின்னு பேர். பவித்திர சதுர்த்தசி எப்படின்னாக்க எல்லா வளங்களையும் கொடுக்கும். கடனை அடைச்சிங்கன்னா கடன் அடையும். அப்படிப்பட்ட சூட்சமாக இன்னைக்கு இருக்கு. அதனால கடன் இருப்பவர்கள் கடன் தொகையை கொஞ்சமான அடைக்க ட்ரை பண்ணுங்க சார். டெஃபினட்டா கடன் அடைஞ்சு போயிடும். காலையில் 7:45 8:45, சாயங்காலம் 4:45 5:45 நல்ல நேரம் இருக்கு. ராகு காலம் 3:04, குளியை 12:1, யமகண்டம் 9:10. வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். கடக லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 37 வினாழி 6 மணி 2 சூரியன் உதய நேரம். மிருகசிரீஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான மிதுன ராசியிலே இன்னைக்கு சந்திரன் அஷ்டமமாயிருப்பார். சூரியன் உச்சம் பெற்ற குருவுடன் சேர்ந்து கடகராசியிலும், சுக்கிரன் கேது சிம்ம ராசியிலும், சந்திர பகவான் தனுசு ராசியிலும், ராகு கும்பத்தில், சனி மீனத்தில், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன் என்று இந்த நாள் அமைகிறது. ஒரு ராசிக்கும் பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாரங்கள் தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. பலவிதமான சுகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு இந்த 4ஆம் இடத்துக்கான சந்திரன் கொடுக்கிறார். உங்களுக்கு வெற்றிகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகும். டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கரெக்டாக பார்த்து பண்ணிட்டீங்கன்னா சரி. தெரியாத விஷயத்தில் இன்னைக்கு எந்த விதத்திலும் ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம். சொத்து பரிமாற்றங்களிலே அனாவசிய பேச்சுக்கள் எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னாலே போதும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளிலே சூரியனின் ஆதிக்கமும் இருப்பதனாலே எதனுமே முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்னைக்கு மனதிலே தோன்றும். நல்ல நாள் இன்று. முருகனை வழிபட வெற்றிகளை நிறைய சேர்த்துக் கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்கள் முயற்சிக்கான அனைத்து விதமான விஷயங்களும் சிந்தனை தெளிவால் வாழ்க்கையிலே வளமாகும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு காரியங்களை செய்தீர்களானால் பல நன்மைகளை நீங்கள் ரீப் பண்ணலாம். நல்ல முன்னேற்றம். முன்னேற்றம்னா சாதாரண முன்னேற்றம் இல்லை, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்துக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தலாம். வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கல, இன்னைக்கு நல்ல அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணுங்க. நல்லா எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணி போட்டு விடுங்க. சக்சஸ் உண்டு. வெற்றிகளை நிறைய இலக்காக்கக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு கொடுக்கிறது. 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளில் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. பல விதத்திலும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு உங்கள் ராசிநாதன் ஏற்படுத்துகிறார். புதனுடைய விஷயத்தில் பூராட நட்சத்திரத்திலிருந்து பார்க்கக்கூடிய சந்திரன் மிருகசீஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்ட் ஏற்படுத்துவதனாலே எதுக்கெடுத்தாலும் ஒரு போட்டி, எதுக்கெடுத்தாலும் ஒரு சண்டை, எதுக்கெடுத்தாலும் ஒரு விவகாரம் எப்படின்னு இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா என்ன வந்திருக்கு என்ன பண்ணியிருக்குன்னு எக்ஸாக்டாக செக் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க.
நிதானம் பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கு. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை வழிபடுவதும் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை தருவதாக இருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதன் இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே பூராட நட்சத்திரத்தில் உட்காருகிறார். சுக்கிரன் சாரத்திலே வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வீர்கள். நிறைய எக்ஸாம்ஸ் படிக்கிறது, வேலைக்கு ப்ரொமோஷனல் பேசிஸில் படிக்கிறது, வேலையை கற்றுக்கிறது, இப்படி இருக்கு இல்லையா? புரிந்து கொண்டு செய்வது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வாங்க. எதையும் புரிஞ்சுன்னு தான் செய்வேன், புரியறதுக்கு முன்னாடி செய்ய மாட்டேன்னு ஒரு ஓத்து எடுத்துக்கிடுங்க. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை செய்ய வெற்றி உங்களுக்கு உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே எல்லா விதத்திற்கும் வழி அப்படின்னா அது கிடைக்கும். 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் குழந்தைகள் வழியிலே நல்ல புகழை, குடும்பத்தின் வழியிலே நல்ல புகழை, உங்கள் அறிவு சார்ந்த விஷயத்திலே நல்ல புகழை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாள் ஏற்படுத்துகிறார். மற்றவர்களால் துதிக்கப்படுவதனாலே வெற்றிகள், மனதிலும் சந்தோஷம், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமைகள் இப்படி எல்லாமே இருக்கும். அதனால் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். 7, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பாக முருகனை வழிபட வெற்றிகள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. இன்றைய நாளுக்கு புத பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கிறார். நிறைய பயணங்களை கொடுப்பார். லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் காண்கிறார். வெற்றி உண்டா அப்படின்னா நிறைய வெற்றிகளை கொடுப்பது. பைல்டு பெனிஃபிட் அப்படின்னு லாட் பெனிஃபிட் இருக்கு உங்கள்கிட்ட. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வெற்றிக்குரிய இந்த சந்திர பகவானும் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டுன்ற வசனத்தை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு எதையுமே அழகாக நுவான்சஸ் சொல்லக்கூடிய நுணுக்கமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும். 1, 5 என்ற இலக்கமான 6ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் முருகனின் பாதார விந்தத்திலே மனதில் நிறுத்தி செய்ய வெற்றி வெற்றி வெற்றி. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்க ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் புதனால் பார்க்கப்படுகிறார். உங்க ராசியினுடைய 9ஆம் இடத்திலிருந்து பார்வையை செலுத்துவதனாலே நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அலைச்சல் இங்கே அங்கேயும் போயிட்டு வருது. கடைக்கு போறேன்னு சொல்றது, அங்க போய் பார்க்கறது, அதுக்கான டைத்தை ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் புதிய வரவுகள் உண்டு. 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் மாரி அம்மனையும் வழிபட சிறந்த பலனை எதிர்நோக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய 9ஆம் இடத்திற்கான இந்த சந்திர பகவான் 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்திலே அமர்கிறார். பூராண நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். புதனினால் பார்க்கப்படுகிறார். இந்த அஷ்டமத்திலிருந்து புதனின் பார்வை அப்படின்றது மனதிலே சில பயத்தையும் சில ஆசைகளையும் கொடுக்கும். எதிர்பார்த்த ஆசைகள், எதிர்பாராத ஆசைகள், இது ரெண்டும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு.
கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நிதானமாக காரியங்கள் செஞ்சீங்கன்னா போதும், வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய 7ஆம் இடத்திலே புத பகவான் இருக்க, ராசிக்குள்ளரவே சந்திரன் இருக்க, பூராட நட்சத்திரத்திலே ஒரு பயணம் செய்யக்கூடியதை புதனின் பார்வை விழுகிற பார்த்தனால உங்களுக்கு மற்றவர்களை கைப்பிடித்து கொண்டு செல்வது, ஆதரவு செலுத்துவது, அதன் மூலியமாக லாபத்தை பெறுவது அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு செய்யக்கூடிய காரியங்களான கூட்டு தொழிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்தீங்கன்னா லாபம் பெறலாம். செய்கிற காரியத்தை எல்லாரும் கூட சேர்ந்து பகிர்ந்து செய்யும் போது இதுவே புரிந்து கொண்டு செய்யலாம். அதனால் வெற்றிகளும் உண்டாகும். இப்படி நல்ல நன்மைகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாள் அதிர்ஷ்ட எண் 2, 8. செவ்வாய் என்பதனாலே அங்காரகனை வழிபட வெற்றிகளும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 12ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே பூராட நட்சத்திரத்திலே சந்திரன் வருவதும் புதனினால் பார்க்கப்படுவதும் சிறப்பான பலனை தருவதாக இல்லை. குடும்பத்திலே தேவையில்லாமல் குழப்பங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சினத்தை தவிர்த்தால், கோபத்தை தவிர்த்து விட்டால் பல நன்மைகள் உண்டு. அதனால கோபத்தை அப்படி அறவே தவிர்த்து விடுவது நல்லது. கோபப்படுவதனால ஒரு புண்ணாக்க ஆக போறது இல்லைன்னு மைண்ட்ல வச்சுடுங்க. அதனால லாபம் உண்டாகும். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும், இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியதான மாரியம்மனின் வழிபாடும் நல்லதொரு பலனை தருவதாக அமைகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்ப ராசி நண்பர்களே. செலவுக்கான நாள். லாபத்தை நோக்கிய செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும். வீடு, மனை, வாகனங்களிலே சில முன்னேற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்களும் அதுக்கான செலவுகளும் இன்றைக்கு கொடுக்கும். எந்த லாபமும் உங்களை சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் சில ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. எதையுமே கேபிட்டலைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய திறனை இன்னைக்கு வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை இன்னைக்கு நாளின் தன்மை 2, 8, 10ஆம் தேதினா 1 வரும். சூரியனின் ஆதிக்கம் உண்டு. இப்படி எல்லா விதத்திலும் நன்மையையும் கொடுக்கும் இந்த நாள். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தொடர்ந்து தாங்கி வருகிறது. மாரியம்மனின் வழிபாடும் இன்னைக்கு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. மற்றவர்களுடன் தாய்மையான எண்ணத்துடன், பரிவாட எண்ணத்துடன் நீங்கள் பழகக்கூடிய தன்மை இன்றைய நாளிலே உங்களுடைய லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் உள்ளே இருப்பதனாலே, புத பகவானால் பார்க்கப்படுவதனாலே, 4ஆம் இடத்து புதன் பகவானால் பார்க்கப்படுவதனாலே மனதிலே பக்தியும் உடலிலே சரீர அசதியும் உண்டாகும். ஆனாலும் இன்னைக்கு எதையும் சாதிச்சு விடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், புகழ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். சிந்தனை தெளிவானால் வாழ்வு வளமாகும் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. 7, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இன்றைய நாள் உங்களுக்கு வளங்களை கொடுக்கும், நலங்களை கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.